வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா மாசத்துலயும் ஏகாதசி துவாதசி வந்தாலும் இந்த மார்கழி மாசத்துல அதுவும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய துவாதசி ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய துவாதசிக்கான சமையல் ரெசிபிஸ் பார்க்க போறோம். இந்த துவாதசி சமையல்ல ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். சில இன்கிரீடியன்ஸ் சேர்ப்போம், சிலது சேர்க்க மாட்டோம், சில காய்கறிகள் சேர்ப்போம், இது போல இருக்கும். உங்காத்துல உங்க பெரியவா என்ன சேர்த்துக்கிறாளோ, எந்த மாதிரி பண்றாளோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது கரெக்டா இருக்கும். துவாதசி பாரணை நம்ம காத்தால சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்குள்ள நம்ம சமையல் பண்ணி முடிச்சுக்கணும். நம்ம பிளான் பண்ணக்கூடிய சமையல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்காக ரொம்ப அதிகமான வேலையும் இருக்கக்கூடாது. அது குக் பண்றதுக்கான நேரமும் கம்மியா இருக்கணும். ஏன்னா ஆட்ல எல்லாருமே ஃபாஸ்டிங் இருந்துட்டு கத்தல எல்லாருக்குமே சீக்கிரம் பசி வந்துடும். நம்மளும் ஃபாஸ்ட்ல இருந்திருப்போம். அப்ப நமக்கும் பசியோட வேலை செய்யறதும் கஷ்டமா இருக்கும். அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம பண்ற மாதிரி சிம்பிளான ஒரு மெனு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் சேவ் ஆகும். குயிக்கா அந்த பாரணை நம்ம முடிச்சிட முடியும். தேவையான காய்கறி இல்ல மற்ற சாமான் என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். மெயினா அகத்திக்கீரை அது துவாதசி அன்னைக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு அதை வாங்கி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்றது அப்படிங்கிறது கத்தியிலயோ அருவாமனையோ கட் பண்ணாம கையால் அப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. கத்தி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்பா. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான் மனசுல இருந்தாலே கூட போதும். டக்குன்னு நம்ம கத்தால ஃபாஸ்டா பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாவும் அதே நேரம் ரொம்ப குயிக்காவும் துவாதசி பாரணை சமையல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த பைத்தம்பருப்பு நமக்கு இலக்கி பருப்பு, பாயசம், பொரிச்ச கூட்டு, ரசம் எல்லாத்துக்குமே தேவைப்படும். நம்ம மொத்தமா ஊற வச்சு வேக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாயசம் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். பைத்தம்பருப்பு ஊற வைக்கும் போதே இதுல நான் கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சேன். நமக்கு பாயசத்துக்கும் வேணும் அப்படிங்கறதுனால இது கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துருவோம். ஒரு கப்பு வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம். ஒரு 1/4 கப்பு அளவு தண்ணி விடுறேன். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து வெள்ளை கரைசலை டைரக்டா நம்ம இதுலயே ஃபில்டர் பண்ணி சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பும் இந்த வெள்ளை தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாயசம் நல்லா கொதிச்செடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் இந்த பாயசம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம சேர்க்கணும். சூடா இருக்கும் போதே சேர்த்துறோம் அப்படின்னா அந்த பால் தெரிய ஆரம்பிச்சிடும். தேங்காய் பால் இருந்தா நம்ம சூடா இருக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். இதையுமே ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தா போதும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, முந்திரி லேசா செவந்து வரும்போது கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டாச்சு. பாயசமும் பாருங்க ஒரு கொதி வந்துட்டு இப்ப நம்ம ஃப்ரை பண்ணிருக்கிற முந்திரி திராட்சையை பாயசத்துல சேர்த்துலாம். பருப்பு சிலி பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் வத்தல், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இது போல கொரப்பா அரைச்சு பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போல சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு கொஞ்சம் ஃபிளாட்டா நம்ம வடையெல்லாம் பொரிக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, பருப்பு வடையெல்லாம் பண்றதுக்கு இதை போல பண்ணிக்கணும். குக்கர்ல 150 கிராம் கொத்தவரங்காய பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம உசிலிக்கு இது மாதிரி வடை பாரி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது ஒண்ணுன்னா அது மேல ஒரு லேயர் மாதிரி வச்சுக்கலாம். இது போல மாதிரி ஃபிளாட்டா நம்ம தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வெந்துடும். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு
3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் வந்த உடனே மேனுவலா நம்ம இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறந்துடணும். பருப்பு செய்க்காக நம்ம குக்கர்ல கொத்தவரங்காயோட வடை மாதிரி தட்டி நம்ம வேக வச்சோம் இல்லையா, இது வந்து குக்கர் நான் ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த வடையெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா உடைச்சு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து கையாலேயே உதுத்து விட்டுக்கலாம். ஆனா அதை விட மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பூ போல உதிரு உதிரா வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. பருப்பு சேர்க்க நம்ம மிக்சியில பூவா அரைச்சி எடுத்துட்டோம். உதிரு உதிரா அழகா வந்திருக்கு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சும்மா 1 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். நம்ம கொத்தவரங்காய் குக்கர்ல வேக வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம். கொத்தவரங்காய் பருப்பு சொல்லி பாருங்க, ரொம்ப குவிக்கா குறைஞ்ச எண்ணெய் செலவுல சூப்பரா ரெடி ஆயிடுது. இதை நம்ம இப்ப வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் பண்றதுக்கு 200 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம குக்கர்ல வேக வைக்காம இட்லி தட்டுல வந்து நம்ம இட்லி எல்லாம் ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணோம்னா நல்லா இருக்கும். தோல் சீவிட்டு பெரிய ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர்லயும் கிரேட் பண்ணிக்கலாம், இல்ல பொடி பொடியா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பொடி மாஸ் வந்து வெள்ளையா வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம். இல்லை இது போல லைட்டா மஞ்சள் கலர்ல இருந்தா அழகா இருக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லியை தூவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுத்து. இது வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் 1 மூடி லெமன் ஜூஸ் நம்ம இதுல புழிஞ்சுக்கணும். மோர் குழம்பு பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் தண்ணி விடாம இது போல கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 200 ml தயிர் வந்து நல்லா சிலிப்பி வச்சுட்டு இருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் இதுல விட்டுண்டு இது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மோர் குழம்புக்கு அரைச்ச பேஸ்ட்டை இந்த மோர்லயே விட்டுடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மோர் குழம்பு வந்து நல்லா நுரைச்சி வரணும். மோர் குழம்பு பாருங்க நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. இது வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துருவோம். மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காயை தட்டிட்டு கொஞ்சம் தண்ணியில போட்டோம் அப்படின்னா அதோட விதையெல்லாம் வந்து வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுப்போம். பாருங்க சுண்டைக்காய் நல்லா வதங்கி எடுத்து நம்ம தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்துருவோம். நெல்லிக்காய் ரசம் பண்றதுக்கு 2 மீடியம் சைஸ் நெல்லிக்காயை ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண நெல்லிக்காயை மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். இதுல 1 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துப்போம். நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து பருப்பு ஜலம் நான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அரைச்ச நெல்லிக்காய் பேஸ்ட் சேர்த்துருவோம். இதுல கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரசம் வந்து கொதிக்க கூடாது, நல்லா நுரைச்சி வரணும். நெல்லிக்காய் ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, தாளிச்சதை ரசத்தை சேர்த்துலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தூவிடலாம். பொரிச்சு கூட்டு பண்றதுக்கு ஒரு 1/4 கிலோ வந்து பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இது போல ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கணும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். குக்கர் மூடியை மூடிட்டு
ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் மேனுவலா நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறந்துடணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்ச கூட்டுக்கு வறுத்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். உளுத்தம்பருப்பு லேசா செவக்க ஆரம்பிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பருப்பு நல்லா செவந்து வந்துடுது, மிளகாயும் வறுபட்டாச்சு. இது வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். பூசணிக்காயை பொரிச்ச கூட்டுக்கு நம்ம குக்கர்ல வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு மூடியை திறந்துட்டேன். நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பைத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொரிச்ச கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பருப்போட சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம பொரிச்ச கூட்டுக்கு வறுத்தது சூடு ஆறிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இது கொரப்பா அரைச்சு எடுத்துப்போம். பொரிச்ச கூட்டுக்கு பாருங்க, அது போல கொரப்பா அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை கூட்டுல சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடுவோம். தேங்காய் அரைச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். பொரிச்ச கூட்டு நல்லா கொதிச்சு எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொரிச்ச கூட்டுக்கு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிச்சதை பொரிச்ச கூட்டுல சேர்த்துருவோம். அகத்திக்கீரை கறி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கும் போதே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பருப்பு செவந்து மிளகாய் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அகத்திக்கீரை, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை வெந்து வரட்டும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு அடிக்கடி வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். அகத்திக்கீரை நல்லா வதங்கி எடுத்து இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பு இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், கம்மியா வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். அகத்திக்கீரை கறி ரெடியா எடுத்து இது நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம துவாதசி பாரணை சமையல்ல வந்து ரொம்ப முக்கியமா சுண்டக்காய், அகத்திக்கீரை, நெல்லிக்காய் இது 3மே நம்ம சேர்த்துக்கணும். இந்த 3ஐயுமே வந்து நம்ம எந்த டிஷ்ல வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து கொத்தவரங்காய் பருப்புஸ்லி 1 பாட் ரெசிபியா பண்ணியிருக்கோம். அகத்திக்கீரை கறி பண்ணியிருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ், பூசணிக்காய் பொரிச்ச கூட்டு, சுண்டக்காய் போட்டு மோர் குழம்பு, நெல்லிக்காய் ரசம், இலைக்கு வந்து பருப்பு வந்து பைத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து வெல்லம் போட்ட பாயசம், சாதம், நெய், தயிர். இது பார்க்கறதுக்கு சிம்பிளாவும் இருக்கு, அதே நேரம் ட்ரெடிஷனலாவும் இருக்கு. துவாதசி பாரணை சமையல் இலையில பரிமாறியாச்சு, வாங்க சாப்பிடலாம். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டா பிளான் பண்ணதுனால துவாதசிக்கான பாரணை சமையல் வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெந்த பைத்தம்பருப்பு எல்லாத்துலயுமே தேவைப்படுது. அப்படிங்கும் போது நம்ம தனித்தனியா வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம மொத்தமா வேக வச்சதுனால இலைக்கு பருப்பு, பாயசம், ரசத்துக்கு வந்து பருப்பு ஜலம், பொரிச்ச கூட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த இத்தனை ரெசிபிஸுமே வந்து டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிடுது. கொத்தவரங்காய் பருப்புஸ்லயே வந்து 1 பாட் பண்ணதுனால எண்ணெய் செலவும் கம்மியா இருக்கு. அதே நேரம் ரொம்ப சீக்கிரம் பருப்பூஸ்ல இருந்து ரெடி ஆயிடுது. சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாசுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம். துருவிட்டு ஜஸ்ட் தாளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால அதுவும் வந்து ஃபாஸ்டா ஆயிடுது. மோர் குழம்புக்கு வந்து ரொம்ப எப்பயும் நம்ம பண்ற மாதிரி எலாபரேட்டா வறுத்து அரைச்சி எல்லாம் பண்ணாம ஈஸியா வந்து வறுக்காமையே அரைச்சி பண்ணிட்டோம். இந்த மோர் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். ரொம்ப ஈஸியா சிம்பிளான மெத்தட்ல நெல்லிக்காய் ரசம் பண்ணியிருக்கோம். நம்ம இது போல பிளான் பண்ணி பண்ணதுனால மேக்சிமம் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் இல்லாம 1 ஹவர்ல இந்த சமையல் ஃபுல்லாவே முடிஞ்சிருக்கு. சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன், கொஞ்சம் பிளானிங் இருந்தா போதும், எவ்வளவு சமையலா இருந்தாலும் நம்ம ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய துவாதசிக்கு நீங்க இந்த சமையல் எல்லாமே நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், ரொம்ப குவிக்கா ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.